தமிழில் வந்த முக்கியமான ஆய்வுகள் என்று எடுத்துக்கொள்ளும் போது கடந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய அளவில் பங்காற்றியவராக நமது தனிநாயகம் அடிகள் இருக்கின்றார். உலகத்தமிழ் மாநாடு அப்படிங்கிற ஒரு கருத்தியல் மிக முக்கியமான ஒரு ஆளுமையா இருந்தவர் தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள் அவர்களுடைய ஆய்வுகள் என்பவை உயிர் சக்தி நிறைந்தவை. அவை படிப்பவரை மீண்டும் 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 உயிர்த்து எழச் செய்கின்றன. உர்பன் பல்கலைக்கழகம், இங்குதான் தனிநாயகம் அடிகள் 4 ஆண்டுகள் தங்கி பயின்றார். உலகின் பல நாடுகள் ஏறக்குறைய 49 to 50 நாடுகளுக்கு அவர் பயணம் செல்கின்றார். தமிழ், ஆங்கிலம் போக போர்த்துகீசிய மொழி, ஸ்பானிஷ் மொழி, ஜெர்மன் மொழி, அப்ப ஐரோப்பிய மொழிகள் பல மொழியிலேயே அவர் அவ்வளவு அருமையா பேசுவாங்க. அந்தந்த நாட்டு மொழியிலேயே தமிழின் சிறப்பையும் செழுமையையும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அறியச் செய்தார். ஏறக்குறைய ஓராண்டு காலம் அமெரிக்காவின் பல பகுதிகளில் பல பல்கலைக்கழகங்களில் அவர் உரையாற்றியிருக்கின்றார். ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட ஆய்வுரைகளை வழங்கி இருக்கின்றார் இந்த ஒரு ஆண்டு காலத்தில். மிக முக்கியமான மொழியா இருக்கிற தமிழுடைய ஆய்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் நிறுவப்படுகிறது. முதல் உலகத்தமிழ் மாநாடு 1966 மலேசிய தலைநகர் கோலாலம்பூர்ல நடைபெறுது. அதற்கு பிறகுதான் படிப்படியாக பல்வேறு நடவடிக்கையின் வழியாக தமிழ் செம்மொழி அங்கீகாரத்தை பெற்றதையும் நாம் காண்கிறோம். இயற்கைக்கும் மனித வாழ்வுக்குமான அந்த தொடர்புறவுகளினுடைய மையமாக சங்க இலக்கியங்கள் திகழ்கின்றன என்கிற கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். அவரது பார்வை என்பது ஒவ்வொரு பயணத்திலுமே மிகப்பெரிய ஒரு ஆய்வு பயணமாக அது அமைந்திருக்கிறது. இத்தகைய பணிகளை எல்லாம் இவரால் ஆற்ற எப்படி முடிந்தது என்ற வியப்புத்தான் நமக்கு மேலிடுகிறது.